ஹாய், இன்னைக்கு டின்னர் மெனு என்ன பார்க்கலாமா? தோசை, மொறுமொறு தோசை. இன்றைக்கி மசால் தோசை பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து பயங்கர க்ரேவிங்காக இருந்தது மசால் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, மசால் தோசை, பொடி மசால் தோசை என் பையனுக்கு கேட்டான்னு சொல்லிட்டு தோசை மேலே பொடியை தூவிட்டு, இட்லி மிளகா அப்படியே தூவிட்டு, அதுக்கப்புறம் தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பொட்டேட்டோ பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு மொறுமொறுன்னு தோசை, மசால் தோசை ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து இன்றைக்கி கார சட்னியை அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த மசால் தோசைக்கு கார சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோதான் சொர்க்கமாக இருக்கும் தெரியுமா. அடடா அப்படி இருக்கும். மசால் தோசை, கார சட்னி இப்போ காட்டுறேன். செம்ம காரமாக இருந்தது, என்னால் சாப்பிடவே முடியல. நான் தயிர் குத்தின்னு சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் காரமாக இருந்தது. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.